நம்மளுக்கு எப்பவுமே தலைவர் தான். அருணாச்சலம் தியேட்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நீங்க கர்நாடகாவில் இருக்கிறீங்க அப்படின்ற போது பயங்கரமா ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ரஜினி சார் படம்லாம் வந்து அங்க வந்து இங்க என்ன செலிப்ரேஷன் ஒரு நாள் முன்னாடியே பாலாபிஷேகம் என்ன ஒரு செலிப்ரேஷன் ஃபேன்ஸ் அட்ராசிட்டி என்ன இருக்கோ எல்லாமே அங்க இருக்கு. முக்கியமா வந்து விஜய் சேதுபதி சாரோட சன் சூர்யா விஜய். ஆமா ஆமா ஆமா. எங்கடா சேதனா பையன் இருக்காங்கன்னு சொல்லி எங்கடா நீ தோல்ல கை போட்டு என்னால சுத்திக்கிட்டு நீ அவர் தான் அப்படின்னாங்க. அவரால் மட்டும்தான் அந்த சீன்ஸ் வந்து தூக்கி இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கு. இன்னொரு நல்ல ஆக்டர் வந்துட்டாங்க, நம்ம கிடைச்சிட்டாங்க, இவங்க ஏதோ பெருசா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்றோம், பட் அடல்ட் விஷயங்கள் நிறைய இருக்கு. எந்த ஸ்கூலோ காலேஜ் ஆகட்டும் என்ன நீங்க முன்னாடி பார்க்கணும், ஆக்சுவல் ஸ்கூல் அது இருக்காது. எல்லா ஸ்கூல்லையும் ஒரு பிளாக் ஷேட் ஒன்று இந்த இருக்கும். ஆனா பிளாக் ஷேட் மூலியமா ஆரம்பிச்சு அவங்களை கன்வெர்ட் பண்ற ஒரே விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ். இந்த என்டையர் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ எல்லாமே ஒரு மைன்யூட்டான விஷயம் கூட டைரக்டர் பிளான் பண்ணது தான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கம்ப்ளீட் என்டர்டெய்னிங், ரொம்ப எங்கேஜாகவும் ஒவ்வொரு எபிசோடும் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்தது. அவ்வளோதான் முடிச்சிடுறீங்களா? சீசன் 1 முடியுது. ஓகே, அப்போ சீசன் 2 இருக்கு. அது வணக்கம் நந்தகுமார் பிரதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. உங்களோட நிறைய படங்கள் வந்து கன்னடாவில் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் தமிழில் வந்து நடு சென்டர் சீரீஸில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? என்னோட முதல் படமே பார்த்தீங்கன்னா மோ. ஓகே ஓகே. புவன் பண்ணார். புவன் நல்ல டைரக்டரு. ஓகே. ஸோ பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு மோ பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே தான் என்னோட ஃபஸ்ட் ஜர்னி இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2006 என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஓகே ஓகே. மெட்ராஸ் மீட்டர் நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே. என்னோடய ஜர்னி இங்கே தான் ஸ்டார்ட் ஆனது. நான் அங்கே இருக்கிறதுனால என்னோடய ஆடிஷன்ஸ் எல்லாம் போகவே, அதுக்கப்புறம் அங்கே தொடர்ந்து படங்கள் வரவே நான் பெங்களூர் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ இங்கே நடு சென்டர் வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் அதில் வந்து கிளைகளில் நிறைய போய்கிட்டே இருக்கும். பட் ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டீச்சருக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான். எங்களுக்கு வந்து இவர் எப்படா சொல்ல போகிறார் லவ்வை, எப்பயாவது சொல்லிடணுமே அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த க்யூட்டான அந்த மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பயங்கரமான ஒரு மொமெண்ட் தான் எல்லாருக்குமே. ப்ளஸ் நான் ஒரு 90s கிட். ஓகே. ஸோ புரிஞ்சிருச்சு அவ்வளோதான். இது என்ன சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருமே நம்மளோட ஜர்னியில் வந்து லவ் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை உடனே ப்ரப்போஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோவா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து பயமாக இருக்கும். ஸோ நம்மளுக்குள்ளேயே லவ் பண்ணி ட்ராவல் பண்ணி பொதிச்சிடுவோம். ஆமாம். ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்குது. நாங்கள் லவ் சொல்ல மாட்டோம், ஆனால் 2 பேருமே லவ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது கடையில் அந்த லவ் ஜர்னி எங்கே வந்து எண்ட் ஆகுது, எண்ட் ஆகிடுமா இல்லை சக்ஸஸ் ஆகுதுன்றதான் நம்மளோட ட்ராக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன வேறு ஸ்போர்ட்ஸ் ஜர்னி போயிட்டு இருந்தாலும் ஸோ நம்ம ஜர்னி தனியாக ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கோம். ஆமாம், அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் க்யூட்டாக இருக்குது, எப்பயாவது சொல்லிடணும் அப்படிங்கிற தாட் ஒன்று வரும். ஒரு வாட்டி அந்த கிஃப்ட் எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கூப்பிட்டு போவான். சும்மா உங்க பர்த்டேக்கு வச்சேன்னு அந்த மாதிரி ஒன்று. இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்குமா இந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஆனா அந்த மொமெண்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ஆக்சுவலி இந்த நான் பண்ணதை ஆகட்டும் இந்த என்டையர் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ, என்ன நீங்கள் பார்த்தீங்க, நரேஷன் என்ன பார்த்தீங்க, என்ன ஒரு சீரீஸ் பார்த்தீங்க, எல்லாமே ஒரு மைன்யூட்டான விஷயம் கூட டைரக்டர் பிளான் பண்ணது தான். ஓகே ஓகே. இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணும். ஏன்னா நிறைய டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி தான் வரணுங்கிறது அவங்களோட பிளானு. இது எல்லா கிரெடிட்ஸுமே அவங்களுக்கு தான் போய் சேரும். ஓகே. ஏன்னா இது எல்லாமே எண்டு மூமெண்ட் எங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து ரிஹர்சல்ஸ் அந்த மாதிரி பண்ணலை. ஓகே. அங்கே இருந்ததுனால ஸோ அங்கேருந்து எனக்கு இதுதான் சீனி இப்படி தான் சொல்லுவாங்க. பட் நான் இங்கே வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்தேன். வந்து கூட சார் நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இதுதான் உங்களது, நீங்கள் இப்படி இது மாதிரி இந்த ஏன் நான் வந்து ஓவர் டூ. ஏன் நிறைய பேர் நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, பயங்கரமாக நடிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப சட்டிலாக இப்படி. ஓகே. நைஸ் நைஸ். இப்போ இந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாத்துக்குமே. ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய கமெண்ட்ஸுமே அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். பட் கதை சொல்லும் போது தோணுச்சா, என்ன சொல்றாங்க, ஒரு டீச்சர் அவருக்குள்ள ஒரு லவ் ட்ராக், ஒரு டீச்சருக்குள்ள இது எப்படி, இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம், நமக்கு கரெக்டாக செட் ஆகுமா, நம்ம அது உள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இருந்தது? என்னன்னா வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு முழு கதையாக தெரியாது. என்னோட கேரக்டர் வந்து டீச்சருன்னு தெரியும்.
என்னோட பேர் இருக்குது சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக்சுவலி என்ன நடக்க போகுது எனக்கு சுத்தமாக இது டோட்டலி பிளைண்டு தான். ஓகே ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு ஹாய் கூட அவங்க சொன்னது கிடையாது. ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் இல்லையா, எப்படி நம்ம ஏன்னா அந்த நீங்கள் காஃபி எபிசோட பார்த்தீங்க நீங்கள்? ஆமாம் பார்த்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு. அப்படியா? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே அங்கே தான் ஆரம்பிக்கும். இல்லை இல்லை, எனக்கு வச்ச ஷாட்டு ஃபஸ்ட்டு வேறு இருக்குது, ஷார்ட்ஸ் வேறு இருக்குது. இல்லை உங்களோட இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆமாம் ஷூட்டிங் போனப்போ ஃபஸ்ட்டு டே அதுதான் எனக்கு ஷார்ட் வச்சாங்க. ஓகே, அந்த பார்க்கிங்கில் வந்து பார்க்கிங்கில் இல்லை. ஆமாம். ஸோ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இதுதான் சீன் சொன்னாங்க, இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்படி பண்ணது. அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தேன். டப்பிங்கில் பார்த்தப்போ எனக்கு புரியல என்ன நடக்குது. ஓகே, நான் இவங்கள்ட்ட பேசுகிறேன், அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறதான் தெரியும். ஆனால் இந்த சீரீஸில் பார்க்கும்போது தான் இது வந்து வேறு மாதிரி இருக்குது, வேறு டைமென்ஷனில் இருக்குது. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது நான் பண்ண சீரீஸில் இது ஒரு பயங்கரமான எக்ஸ்போஜர், ஒரு பயங்கரமான வெல்கம் எல்லாரோடையும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நைஸ். இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்களா, நிறைய வேரியஸ் இது இருக்கும், நிறைய மொமெண்ட்ஸும் இருக்கும் இதுக்குள்ளே. உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இதில் இந்த சீரீஸில் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அந்த டீச்சரை சொல்லிடாதீங்க. இல்லை, டீச்சரையும் பிடிக்கும். ஏன்னா அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்க எனக்கு ஏன் டீச்சர்னா பின்னாடி தான் உங்கள் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, அவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்றதுக்காக தான். அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சது. அப்படியா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆக்சுவலி ஏன்னா நாம் யாரை பிடிக்குதுன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த சீரீஸில் வர லீடர் வர பிகே பிடிக்குமா? ஏன்னா அவனோட ஒரு சைலண்ட் கேரக்டரு. எப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறாங்க, எப்போ மேட்ச் விளையாட போகிறாங்க, என்னடா நடக்குது, நீ பாட்டுக்கு இருக்கேன்ற மாதிரி தோணுது. ஜேடு, அதுக்கப்புறம் சீட்டா குட்டின்னு ஒருத்தன், அவன் பயங்கரமான சேட்டை. இது அதுக்கப்புறம் வந்து காரின்னு ஒருத்தர் இருக்காரு, குருன்னு இருக்காரு. குரு ஒரு லவ் ட்ராக் போயிட்டுருக்கோம். ஆமாம். ஸோ எல்லாத்துமே இதில் வர எல்லா கேரக்டருக்கும் எல்லாம் ஒரு பயங்கரமான கேரக்டரைசேஷனு, ஒரு டைலாக்லாம் இருக்கட்டும், இல்லை மேக்கிங்கு, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. இதில் நம்மளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. ஓகே. ஏன்னா இதில் வந்து ஒரு விமன் ஓரியன்ட்டுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தாக்கா விமென்ஸ் தனியாக இருக்கும், அவங்க வந்து அவங்க தனியாக ட்ராக் போய்கிட்டு இருக்கோம், அவங்களோட ரைட்ஸ்க்காக அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா ஒரு சேட்டை போய்கிட்டு இருக்கோம், அவன் வந்து பொண்ணு எல்லாமே இருக்கும்ல இதுக்குள்ள. ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் உள்ள ஒரு விஷயமும் இருக்கும், லவ் ட்ராக்கும் இருக்கும், காமெடியும் இருக்கும், லைக் ஒரு பேக்கேஜா நமக்கு. ஆமாம், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கம்ப்ளீட் என்டர்டெய்னிங், ரொம்ப எங்கேஜாகவும் ஒவ்வொரு எபிசோடும் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்தது. நான் நினச்சதுக்காக சொல்ல, ஏன்னா நம்ம வெட்னஸ்டே வெயிட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம், வேறு சீசன்லாம் பார்த்துருக்கோம், போயிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு எனக்கு எப்படி ஏமாற்றமாக இருந்தது. இப்போ முடிய போகுதுல, கடைசி இன்னும் ஒரு 3-4 எபிசோட் தான் இருக்கு. ஆமாம், 2 எபிசோட் தான். 2. ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிச்சிடுறீங்களா? சீசன் 1 முடியுது. ஓகே, அப்போ சீசன் 2 இருக்கு. அது சொல்லணும், அவங்க நம்ம ப்ரொடக்ஷன் சைட்லன்னு சொல்லணும், அவங்க தான் முடிவு பண்ணணும், டேரக்டர் முடிவு பண்ணணும். ஓகே. ஸோ ஓகே, இப்போது இந்த கேரக்டர் வந்து லவ் சொல்லிடுதா இந்த சீரீஸில்? நீங்கள் இதுவரை சீரீஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் வந்து ஒரு சாங் ஒன்று வரும். ஆமாம், அந்த சாங்கில் வந்து லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, நம்மளுக்குள்ளே என்ன போய்கிட்டு இருக்கின்றது அந்த ஒரு சாங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ இந்த லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸ் இருக்கு இல்லையா, எபிசோட்ஸு, அதில் கன்வே பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியா? சரி, திருப்பி போயிட்டு நான் போய் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சாங் வரும், அந்த சாங்கில் வந்து நான் சாங்லாம் பார்த்தேன், பட் என்ன சொல்கிறாங்க, ஓகே அதை நான் இனி போய் பார்க்குறேன். அண்ட் நைஸ், சூப்பர். இப்போது நீங்கள் நிறைய இப்போது படங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும்ல, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் தமிழில் ரொம்ப பிடிக்கும்னா யாரை சொல்லுவீங்க? நம்மளுக்கு எப்பவுமே தலைவர் தான். ஓகே. எனக்கு முதல்ல பார்த்த படமும் தலைவர் படம். என்ன படம்? அருணாச்சலம். ஓகே. தேட்டரில் பார்த்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு தனுஷ் சாரை பிடிக்கும். ஓகே. சிம்மு சாரை பிடிக்கும். அஜித் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயர்டு லைக் என்ன காரணங்கள் சொல்ல முடியாத ஒரு உணர்வு அது. ஓகே ஓகே. இப்போ நமக்கு நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிறீங்க அப்படின்ற போது ரஜினி சாரோட படங்களுக்கு அங்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல, இப்போ அஜித் சார், தனுஷ் சார், சிம்பு சார், இவங்களோட படங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும்? ஸோ இப்போது ரஜினி சார் படம்லாம் வந்து இங்கே எப்படி ஒரு ரோஹினியோ இல்லை காசு தேட்டர் எப்படி இருக்கோ,
நம்மளுக்கு அங்கே நட்ராஜ் தேட்டரு, ஓகே, அதுக்கப்புறம் நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, தமிழ் சென்டர்லாம் இருக்குது. ஓகே. அங்கே வந்து இங்கே என்ன செலிப்ரேஷன் ஒரு நாள் முன்னாடியே எப்படி பாலாபிஷேகம் என்ன ஒரு செலிப்ரேஷன் ஃபேன்ஸ் அட்ராசிட்டி என்ன இருக்கோ எல்லாமே அங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அஜித் சார் படங்கள் வரும்போது எப்படி இருக்கும்? சேம் அதே மாதிரி ஐசார் படங்களுக்கும் வந்து ஃபேன் ஷோலாம் நடக்கும். ஓகே. நான் ஃபேன் ஷோ போயிருக்கேன், ஐசார் ஃபேன் ஷோ போயிருக்கேன், தனுஷ் சார் ஃபேன் ஷோ இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து 6 மணி ஷோ போயிடும். ஒரு நாள் சிலதெல்லாம் வந்து 1 day பிஃபோர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. பயங்கரமாக அங்கேயே பயங்கரமாக அட்டகாசம் இருக்குது, நிறைய தமிழ் ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக லூட்டி அடிப்போம். உங்களுக்கு இங்கே தமிழில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு டைரக்டர் இல்லை ஒரு டெக்னீஷியன் இருக்குவாங்கல்ல, இவங்க படத்தில் நம்ம வந்துடணும் நடிக்கணும் அப்படின்னா? இல்லை ஆக்சுவலி சொல்லப்போகிற முடியாது வந்து வெற்றிமாறன் சார் அவங்களோட வந்து ஏன்னா எமோஷன்ஸ் ஆகட்டும் இல்லை ரியலிஸ்டிக்காக சில விஷயங்கள் எடுப்பாங்க இல்லையா, ரொம்ப சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ண இருந்தது. அதுக்கப்புறமா உண்மை சொல்ல போனால் நான் வந்து ஒரு இப்போது ரஞ்சித் சார் இருக்கார், அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பிஎம்ஜியை ஃபாலோ பண்ணுறது, மாரி செல்வராஜ் சார். ஸோ இவங்க வந்து ரொம்ப சோஷியல் காஸாக எப்படி தாழ்ந்த மக்கள் எப்படி நம்ம மேலே எப்படி நம்ம கொண்டு வரணும் அந்த மாதிரி படங்களை எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து தெரிஞ்சே வந்து எனக்கு அந்த மாதிரி படங்களில் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஓகே, அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் அது ரொம்ப நாளாகவே இருக்குது. ஓகே. இப்போ இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்தப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல இது மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நம்ம பார்க்கும்போது நிறைய இது வந்து ஸ்கூல் அது ரிலேட்டடான சீரீஸ் தான், பட் ஸ்டில் அதில் நிறைய அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கும்ல. இதில் சீரீஸோட இதுலேயே வந்து அப்படின்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம் பட் அடல்ட் விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத கேட்டிருக்கீங்களா? இல்லை, நான் கேட்டதில்லை. ஏன்னா நம்ம வந்து கண்ணமுன்னே பார்த்து சில விஷயங்கள், ஏன்னா வந்து டைரக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். ஓகே. ஸோ அவர் கொஞ்சம் நாள் பெங்களூரில் இருந்தாங்க. சொல்லப்போனால் அவர் தான் என்னோடய குரு. ஓகே. நான் சினிமா வரதுக்கு அவர் தான் காரணம். நாம் நிறைய விஷயம் நாளைக்கு எக்ஸாம்னு கூட இன்றைக்கி நைட் நம்ம பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நாட்கள் உண்டு. ஸோ எந்த ஸ்கூலோ காலேஜோ ஆகட்டும் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன நீங்கள் முன்னாடி பார்க்கணும், ஆக்சுவல் ஸ்கூல் அது இருக்காது. எல்லா ஸ்கூல்லையும் ஒரு பிளாக் ஷேடு ஒன்று இந்த இருக்கும். ஆமாம் இல்லையா. ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஹாப்பி மூமெண்ட்ஸு அது மட்டும் தான் காமிக்கிறாங்க, பிளாக் ஷேட் காமிக்க மாட்டாங்க. ஆனால் பிளாக் ஷேட் மூலிமா ஆரம்பித்து அவங்கள கன்வெர்ட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஸ்போர்ட்ஸு அவங்களை எந்தளவுக்கு பாதித்து அதில் எப்படி அவங்க வெளில வராங்க. எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஒரு மனுஷனுக்கு, அத்லெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. ஃபிசிக்கலாகவும் மென்டலியும். இப்போ ஏன்னா வந்து என்டையர் டே ஒர்க் பண்ணல, ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு கேம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்கா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அதில் நம்ம வெளில வந்துடலாம். ஓகே. ஸோ அதுதான் சொல்ல வராங்க இதில். ஸோ கடைசி எப்படி நம்ம வெளில வரோம். ஓகே. ஸோ பார்க்குறோம், எக்ஸைட்டடாக இருக்கும். அடுத்து சீசனுக்குமே எக்ஸைட்டடாக? இல்லை, ஆக்சுவலி நானுமே எக்ஸைட்டாக இருக்கேன், பயங்கர எக்ஸைட்டாக இருக்கேன். ஓகே. ஸோ பார்ப்போம், மேபி அடுத்த சீசன் வரும்போது உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி அந்த மாதிரி ட்ராக் போகுதா என்ன ஏது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க. இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்களே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, பாராட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய வந்திருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி என்ன பண்ணால் வெளில இருக்கவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் வந்து சொன்ன இல்லையா நிறைய காரணங்கள் ஓவர்டூ அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய. ஆமாம், இது வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன க்ளோஸ் சர்க்கிள் வந்து மச்சான் நீ ஏன்னா நடிக்கவே இல்லை, உங்க இயல்பாக வரோண்டா அப்படின்றாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே. இது மூலிமா நிறைய ஆஃபர்ஸ் ஏதாவது வரும்ல, நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை, இப்போ ஒரு 2 பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. தமிழில் 2மே பெரிய ப்ரொடக்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன். இது இப்போ அதுக்கும் வந்திருக்கேன். ஓகே. குடிச்சு நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன. டன் இந்த செட்டு எப்படி இருக்கும்? ஏன்னா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான், என்ன ஏஜ்னு நமக்கு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. முக்கியமா வந்து விஜய் சேதுபதி சாரோட சன் சூர்யா விஜய் சேதுபதி, ஏன்னா அவருக்குமே இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு செட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. உண்மையிலே நீங்க அங்க டீச்சரா இருப்பீங்களா இல்லை நீங்களும் சேர்ந்து ஸ்டூடெண்டா மாறிடுவீங்களா? எனக்கு ஆக்சுவலி பயங்கர பொறாமையா இருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு 100 days போச்சு, ஒரு 8 days அப்படி ஷூட் போச்சு. நான் வந்து ஒரு 12 days தான் வந்தேன். எப்போ கூப்பிடுவாங்களோ அப்போ வந்துட்டு போறது.
இவங்க எல்லாமே செம்ம ஜாலியாக ஜோவியலாக இருப்பானுங்க. நீ என்ன வேற வயசுல பெரிய டீச்சர் வேற போட்டுக்கிறாங்களா உள்ள ஒரு லெவல் தான் இருக்கும், அதுக்கு மேலே போக முடியாது. நானா போயிட்டு வாடா மச்சானா நான் வாங்கினா போலாம் அப்படின்னு எனக்கு டேய் ஏன்டா அடி பண்ணுறீங்க. சொல்லப்போனால் சூர்யா விஜய் சேதுபதி வந்து அவங்களோட புள்ள எனக்கு தெரியாது. அப்படியா? ஆமாம். நான் பாட்டுக்கு அவட ஜாலியாச்சு டேய் வாடா போகலாம் ஏன்டா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், அவரும் அதே மாதிரி இருக்காரு. எந்த ஒரு அந்த ஒரு இதே இல்லை. நான் அதுக்கப்புறம் கேட்டேன் டேரக்டரை, மச்சான் எங்கடா சேதனா பையன் இருக்காங்கன்னு சொன்னி எங்கடா நீ தோளில் கை போட்டு 2 நாளாக சுற்றிக்கிட்டு நீ அவர் தான் அப்படின்னாங்க. எனக்கு அதாவது என்னென்னா ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல இவ்வளோ ஜாலியாக அவர் பேர் எங்கேயும் யூஸ் பண்ணுறது இல்லை. அவர் ஓகே சூர்யான்னு சொன்னார். எனக்கு இன்னாரோட புள்ள போய்ட்டு சூர்யான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. அப்புறமா தான் நம்மளுக்கு இவங்களோட இது ஆக்சுவலி சொல்லப்போனால் அது என்டையர் பட்டாளமே பிக் பாஸ் பட்டாளம் இருந்துச்சு உள்ள. ஆமாம். பெரிய பெரிய ஆக்டர்ஸு ஒரு பயங்கரமான ஒரு லூட்டி தான் உள்ள. பசங்கனாலே லூட்டி தானே. ஆமாம் ஆமாம். அவர் எப்படி இருப்பார் செட்டில்? ஏன்னா இந்த படத்தில் வந்து சீரீஸில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸான கேரக்டர் சூர்யா அவர்கள். எப்படி இருப்பார் செட்டில்? அவரெல்லாம் சீரியஸே கிடையாது. ஓகே. ஐயோ சரியான லூட்டி. பசங்கெல்லாம் வந்து இப்போ அங்கே என்ன நீ பார்க்குறீங்க, யாருமே அவங்களோட கேரக்டர்ஸே கிடையாது. அவன் வந்து அடிச்சுக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ஒரு கால் இழுத்துக்கிட்டு இருப்பானுங்க, கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க, நம்மளே விட மாட்டானுங்க. அதில் வந்து எனக்கு சில விஷயங்களை பண்ணுவாங்க பசங்க சார். அதெல்லாம் வந்து உண்மையாகவே அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு கூட தான் இன்ட்ரெஸ்ட்டு, கடைசி தம்பாங்க யாருக்கு போய் சேருமோ. அதுதான் உண்மையான ஒரு கேரக்டரைசேஷன் பசங்களுக்கு. ஓகே. அண்ட் நமக்கு விஜய் சேதுபதி சார் வந்து நல்லாவே பார்த்துருப்போம், நிறைய இடம் பார்த்துருப்போம், படங்களில் பார்த்துருப்போம். ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கா சூர்யா அவர்கள் பார்க்கும்போது? இல்லை அவரோட சாய் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் நடிப்பு பயங்கரமாக இருக்குது. நிறைய நிறைய சீன்ஸில் வந்து அவர் வந்து அவரால் மட்டும்தான் அந்த சீன்ஸ் வந்து தூக்கி இருக்குன்ற மாதிரிலாம் இருக்குது. பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் சில சீன்ஸில் தனியாக இருப்பார். எல்லா கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவரே என்டையர் சீன் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓ சூப்பர்பா, ஓகே ஒரு நல்ல இன்னொரு நல்ல ஆக்டர் வந்துட்டாங்க, நம்ம கிடைச்சிட்டாங்க, இவங்க ஏதோ பெருசாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. அண்ட் உங்கள் மலர் டீச்சர் ஐயோ ஸோ அவங்களோட காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஷையாக இருக்குமா, இல்லை அவங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்களா? அவங்க பயங்கர சப்போர்ட், எனக்கு லைட்டாக ஷையாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்கும் பயங்கர லவ்ஸ் இருக்கும்ல. பட் என்னன்னா இது ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு தயக்கம், பட் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ஜஸ்ட்டு பேச்சு நம்மளோட கான்வர்சேஷன் அதுதான். ஆனால் அவங்க தான் எனக்கு மெயினாக ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாம் நார்மலாக பசங்கன்னா எல்லா பொண்ணும் பேசுறது எல்லாம் ரொம்ப நார்மலு. ஆனால் அவங்க நம்மளுக்கு ஐ டு ஐ கான்டாக்ட் அவங்க நம்மளுக்கு கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து இல்லை பார்த்தேன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க அந்த சீரீஸ்லாம் அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க ஒய்ஃபு? என்னப்பா இங்கே ஒன்றும் நடக்கலையாப்பா, எல்லாமே அங்கே இருக்கேன்ற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மீட் பண்ணுவோம் இல்லையா, அவங்க வந்து கூட இருக்கும்போது சொல்கிறாங்க, டேய் நான் நினைக்கிறேன் டைரக்டர் உன்னை ஃபாலோ பண்ணி எழுதிருக்காரா, உன்னை ரியல் கேரக்டர் எழுதிருக்காரு. இல்லை அதாவது அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஓகே. நார்மலாக பசங்கன்னா சைட் அடிக்கிறது அதெல்லாம் நார்மல் தானே. ஸோ சூப்பர். அண்ட் வந்து சீரீஸ் இன்னும் 2-3 எபிசோட்ஸ் தான் இருக்குது, பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்களுமே வந்து உங்களோட படங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தமிழில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வந்து பெரிய பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.